ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் உங்கள் எங்கே விளாக்ஸ் கலை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அம்மா டிஃபன் செஞ்சுட்டு இருக்காங்க. நைட்டு வந்து நாங்கள் 10 மணிக்கு கிளம்புனோம். நைட்டு விடிகாலையில் 3 மணிக்கு வந்துட்டோம். வந்து எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாரும் இப்போதான் எந்திரிச்சு மணி பார்த்தீங்கன்னா 9:30 போயிடுச்சுங்க. இப்போதான் சாப்பிடவே போகிறோம். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு இதெல்லாம் தான் பார்க்க போறீங்க. இதை மஞ்சள் கலக்கி விட்டு அது மேல உப்பு போட்டு இது பண்ணி வச்சுருவேன். ஃபுல்லா நல்லா வெந்துடும். அப்படிதான் செய்வேன். ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? இன்னைக்கு எங்க அம்மா தாங்க பிரியாணி செய்ய போறாங்க. சிக்கன் பிரியாணி. அப்புறம் அங்க பாரு முட்டை வேவுது. அதுக்கப்புறம் இது வந்து காஸ்கூலி தானே. நான் எடுத்த மாதிரி என்ன கேக்குற? இது உங்க ஊர் தானே? நான் சும்மா போனா அங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோனா 1.5 கிலோ தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் சொல்லிச்சு. இது வந்து கிரேவிக்கு சிக்கன் பிரியாணி முட்டை வேவுது. இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டுல. பச்சை மிளகா போட வச்சுட்டா போடுமா? தள்ளி நினைக்குமா? பச்சை மிளகா போடலாமா? போடு. கழுவி வச்சிருக்கா? எல்லாம் கழுவிட்டா இருக்கு. பிரியாணி நீ சரியா உங்க அம்மா செய்தா? எங்க அம்மா செய்து நான் வந்து ட்ரெயினர் கொடுக்குறேன். என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க. அவங்க கிட்ட கத்துக்கிட்டே நீ ட்ரெயின் அப் தரியா? பார்த்து போட்டுருமா. எங்க அம்மாவுக்கு அப்பப்போ கொஞ்சம் மறந்து போயிடுச்சா, அதனால வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏமா உன் சமையலே ஒரு தத்தக்கா பொத்தக்கா இதில் உங்கள் அம்மா சைடில் வச்சு அவ்வளோ பசங்க நீ? எங்க சின்ன வயசுலாம் எங்க அம்மா நல்லா சமைச்சு தந்தாங்க. இப்போ வயசாகாம கொஞ்சம் மறதி ஆகுது. எப்படி மறக்கலாம் கூடாது. அதே டேஸ்ட் வரணும். கொஞ்சம் வச்சதாக்கல இதாது ஸ்பீடாக கலப்படி சூப்பராக இருக்குதுமா. எப்பா செஞ்சா அது என்ன களை வாங்குறது, அது நல்லா வறுத்து வச்சுக்கிறது. பால் காய்ச்சி அந்த களையை போட்டோம்னா அப்புறம் எடுத்து தட்டில் போடுறது, போட்டு பீஸ் பண்ணிக்கலாம். அதை நடக்கலை பருப்பிக்காமி நடக்கலை சூப்பராக இருக்குதுமா. இன்னொன்று இருக்குது நடக்கலை வந்து. இப்போ பிரியாணி செய்யறியா இல்லை தின்றதுக்கே வந்தியா? எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்குது. நான் சும்மா இருக்கிறேன். அதெல்லாம் சாப்பிட்றேன். இந்த நடக்கலை வந்து அரைச்சி பால் கலக்கி போடுறது. யார் செஞ்சதுமா? ஆமா, இது வந்து அரைச்சு இந்த களை வந்து அரைச்சு பால் இது பண்றோம். வாங்கி வச்சிருக்கிறீங்க? இல்லம்மா, செஞ்சுதுமா. இது பாருமா, செஞ்சுது. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குது. நடக்கலையில இது ஒரு கார் பொரி வறுத்து வச்சிருக்குது. அது கார் பொரி அவர் பின்னாடி இருக்குது. சொல்லுங்க. நான் கூட அப்ப கடையில வாங்கிக்கணும்னு பார்த்தா அழகா செஞ்சுட்டு குட்டி குட்டி அழகா வந்து போட்டு எப்படி வச்சிருக்கேன். சரி சரி சரி, ஊருக்கு போகும்போது எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே, கொண்டு போங்க. சூப்பராகுதுமா. காரமா வச்சுட்டு தெரியுமா பொடி? பார்த்தா பூண்டு எல்லாம் போட்டு வறுத்து கடலை இல்லைன்னா இருக்குது. அடியில் இருக்குது. போறாத பொரியல மேல வந்து கடலை எல்லாம் அடியில் இருக்கு. ஆனா பேசி தின்னது போதும், பிரியாணி போய் செய்ய. இங்க இருக்கு. வேற என்ன வேணும்? எல்லாம் இருக்கு. வறுக்கி இருக்கு. டப்பாலாம் எடுத்து சாப்பிடு. அதிரசம் இருக்குது. அதிரசம் செஞ்சு வச்சு. ஆமா, இந்த அதிரசம் பாரு. அளவா செஞ்சேன். சரி, வெயில் காலம் பிள்ளைங்களுக்கு வேணும் அளவு செஞ்சு வச்சிருக்கேன். சூப்பரா இருக்குது. பொரி போய் நானே சாப்பிட்டுக்குவேன். வரதே இல்லம்மா. எப்படி செஞ்சாலும் அதிரசம் வரவே வராது. அதிரசம் ஓட்டை போடல தட்டுனா அதை அப்படியே விட்டுட்டேன். ஓட்டை இருக்குன்ட்டு அதை இதாக இருக்குல்ல. ஓட்டை இல்லாத அதிரசம். ஓட்டை இல்லாத அதிரசம் சூப்பரா அழகழகா செஞ்சிருக்காங்க. ஒரே மாதிரி. அது என்ன ஒரு தட்டு ஒரு சொம்பு இருக்கு. அந்த மாதிரி வச்சு ஒரு அமுத்தத்துல தீர்ந்து வருது. நிறைய திரும்ப ஒழிச்சு இருக்குது. ஆனால் காட்டுறது இல்லை.
நீதான் கேட்கணும் நாளைக்கு நல்லா வணங்குது. ஆமா பிரியாணி செய்றீங்க, நான் பிரியாணி கறியை காட்டல. தினம் வைங்க. ஆ. எங்க அம்மா இதுல வந்து மஞ்சத்தூள், ம். மஞ்சள் பூண்டு போட்டு போட்டு பரட்டி வச்சிருக்கு. உப்புலாம் போட்டு. நானும் இது மாதிரி செய்வேன். சொல்லக்கூடாது ஒன்று வந்து அடிச்சு எங்க அம்மா வந்து எது குக்கரு? வெறும் சாதம் வைக்கிறதுங்க. பிரியாணி செய்யற அப்புறம் நாத்து வேறு சாப்பாடு வேற. சரி கொஞ்சம் கிரேவி செய்யறோங்கல்ல, பிரியாணி கொஞ்சம் கிரேவிக்கு கொஞ்சம் வெறும் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டா ரசத்தோட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால வெறும் சாப்பாடு வைக்கிறேன். ஜீரணம் கையிலேயே போட்டு பிசைஞ்சு பச்சையாவே கொதிக்க வைக்க கூடாது, அப்படியே எடுத்து உப்பு போட்டு. அதான் பச்சை புளி ரசம். ஆமா பச்சை புளி ரசம், ஆனால் நல்லா இருக்கு. பச்சை கலரா இருக்குமா ரசனா? பச்சை புளி ரசனா? புளி ரசம்னா பச்சை கலர் இருக்கு. பச்சை கலர் இல்லை, எல்லாம் பச்சையாவே கொதிக்க வைக்க கூடாது. சிப்பு சிப்பா வருது, ரொம்ப காமெடி பண்ணி. அதை கொதிக்க வைக்காம அப்படியே சாப்பிடுறத கடையே குடிக்கிறது தான் நிறையா இருக்கு. வணங்குது எவ்வளவு நேரமா வணங்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, சூடா ஒன்றும் பிரியாணி இன்னைக்கு ஒரு வழியாக போது தெரிஞ்சு போச்சு. நல்லா நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து சமைக்கிறோம். சமைக்கிறதுனால ஆனா வந்து அது நல்லா வந்துச்சுன்னா நானு, நல்லா வருதுன்னா எங்க அம்மா. நல்லா வரும்னு நினை, ஏன் நல்லா வராதுங்கிற. பிரியாணி செய்யறத விட்டுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற வெளியே? வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாப்பா? என்ன இது கொலா புட்டா? இதுல அவங்கெல்லாம் அழகா விளையாடிட்டு இருக்காங்க. என்ன ஸ்மைலி? எல்லாத்தையும் வெயில் அடிக்குது, அது என்ன எம்சன்னா இல்ல? இல்ல அண்ணா இங்க பாரு, இதெல்லாம் பாரு டஸ்ட் அது சவுண்டியே. நல்லா இருக்கு பாப்பா. இங்க பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்கு. ஏதோ ஒன்னு பண்ணு. இந்த பக்கம் பாப்பா. பாருங்க. பால் போடல, கொஞ்சம் போட்டாலும் கையில இதே வேற சொல்ல காலையில இன்னைக்குதான் வந்து இங்க சமையலே சாப்பிடுறாங்க. இல்லைன்னா காலையில எந்திரிச்சுன்னா சாந்திரிக்கு போயிடுறாங்க. நானும் சொல்லி சொல்லி சடைஞ்சாச்சு. இன்னைக்குதான் காலையில டிஃபன் சாப்பிட்டுருக்காங்க, மத்தியானத்துக்கு இங்க சமையல் ஆகுது, நைட்டுக்கு டிஃபனு. 2 நாளைக்கு எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு தான் வர சொன்னேன். சரி அது இருக்கட்டும். ஒரு பாக்கெட் மல்லித்தூள் வாங்கினா கிடக்கு, நீ என்ன செஞ்சா நல்லது. பாக்கெட்ல எல்லாம் இதெல்லாம் கலப்புறவங்க எத்தனை நாளாக செஞ்சு அரைச்சி வச்சிருக்குதுங்க பாரு. எப்படி நான் அரைச்சுதான் வச்சுக்குவேன். 2 ஸ்பூன். சரி அந்த கறி வணங்கட்டும், அதுக்குள்ள உங்களுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் சொல்றேன் வாங்க. இங்க பாத்தீங்களா, இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. நான் இப்படித்தான் இருந்தேங்க பாருங்க, க்ளோஸ் அப்ல பாருங்க. எப்படி இருந்தவனால எப்படி ஆயிடுது, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சின்ன வயசு போட்டோம். இது வந்து எங்க அக்கா, டஸ்ட் அழிஞ்சிருச்சு. இது வந்து எங்க அக்கா, இது வந்து எங்க அண்ணா, இந்த லாஸ்டா இருக்கிறது தான் நான். எவ்வளவு பாரு, எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்க. இப்ப எப்படி ஆயிட்டேன்னு பாருங்க. அங்க என் போட்டோ தனியா இருக்கு பாருங்க. இந்த போட்டோல நல்லா கிளியரா தெரியும், நான் மட்டும் தனியா இருப்பேன். நல்லா இருக்குதா? என் சின்ன வயசு போட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அழகா இருக்கு. நாங்க சின்ன வயசுல இப்பவே சகிக்கல, அப்பயும் அப்படிதான் கிடக்குற. அப்புறம் என்ன எவ்வளவு அழகா இருக்க பாரு, ஜிண்டி போட்டு பூ வச்சு அழகா மேக்கப் பண்ணி அப்பவே வந்து ஸ்டுடியோக்கு போய் போட்டோ எடுத்துருக்கேன். இந்த போட்டோ எடுத்து என்ன ஒரு 20 வருஷத்துக்குமா? 20 வருஷம் இல்ல, 1 வருஷம். நல்லா இருக்கா? அடுத்து பாத்தீங்கன்னா எங்களோட மேரேஜ் போட்டோ. இது வந்து எங்க மேரேஜ் போட்டோ. விநாயகர் தொப்பையோட போட்டோ எடுத்துட்டாரு அந்த அண்ணா. விநாயகர் ஃபுல்லா கவர் பண்ணி எடுங்களான்னு சொன்னா கவர் ஆகலமான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மட்டும் எடுத்துட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா எங்க அக்கா மேரேஜ், மாமாவும் அக்காவும். அப்புறம் அங்க பாருங்க, அங்க அம்மா அப்பா மாமா அக்கா நானு எங்க அண்ணன். எங்க அக்கா மேரேஜ் ஆனப்ப எடுத்தது போட்டோ. ஆமா என்ன பிரியாணி நீ தான் செய்யறியா? எடுக்குது உங்க அம்மா செய்யறேன்னு சொன்ன. எங்க அம்மா தாங்க செய்யறாங்க, நான் வந்து சும்மா கலரி விடுறேன். எங்க அம்மா நாள கலர் விட்டு இல்லையா, எங்க அம்மா கலர் விட்டோம்னா கறி எல்லாம் உடச்சு விட்டு, அதனால அப்படியே மெதுவா அப்படியே கலரி. சரி சரி. அம்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. என்ன போட்டு கிளான் எடுக்கிற? இது என்ன கிரேவிக்குங்க?
ம் கிரேவி நான் செய்கிறேன், எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சிருச்சு. அது வந்து ஓப்பனே பண்ணலையா? விசில் அம்மா ரசம் வச்சுருங்க பக்கம். கிரேவி உன் ஸ்டைலு, பிரியாணி உங்கள் அம்மா ஸ்டைலா? பிரியாணியும் ரசமும். ம் கரெக்டாக இருந்திருக்கு. 4 டம்ளர் கரெக்டாக இருந்துச்சு. அந்த கணக்கு வச்சு ஊற்றினேன் கரெக்டாக தண்ணி. எதில் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கு குழஞ்சிருக்கு அப்படி. நான் அதான் ஒரு சொம்பு தண்ணி கம்மி பண்ணேன். கட் பண்ணிட்டு வா. ரசா போட்டு விட்டு உனக்கு பாப்பா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அவ்வளோதான் போதா. நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? ஹோட்டல்ல செய்யற மாதிரியே இருக்கும். அப்பா உங்களுக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், முட்டை, சிக்கன் பிரியாணி, ரசம். அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில். இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் மதிய லஞ்ச் இவ்வளோதான். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். திரும்பவும் நாளை சந்திப்போம். எல்லாருக்கும் பாய்.